வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதற்கு முந்தைய வீடியோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. 6th தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இலக்கணம் இயல் 1லிருந்து 9 வரைக்குமே 200 வினாக்களும், 7th தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இலக்கணம் இயல் 1லிருந்து 9 வரைக்குமே 355 வினாக்களும் வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோங்க. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு 8th தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இலக்கணம் இயல் 1 to 9 வரைக்குமே லைன் பை லைனாக டோட்டலாக 305 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விலை மதிப்பில்லாத அந்த லைக் தாங்க எனக்கு கொண்ட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் இலக்கணம் 6th-லிருந்து 10th வரைக்கும் இயல் வைஸா, அதாவது லைன் பை லைன் கொஷின்ஸ் வெற்றிகரமாக முடிச்சிட்டங்க. அந்த கொஷின்ஸ் அத்தனையுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு வசதியாக 5 டெஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த 5 டெஸ்ட்டில் டோட்டலாக 1372 கொஷின்ஸ் இருக்குங்க. கொஷின்ஸ் அத்தனையுமே வேறு லெவலில் தரமாக இருக்குங்க. ஸோ குறைவான ப்ரைஸில் கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃபாக கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 8th தமிழ் இயல் 1. 1வது கொஷின், எழுத்துக்களின் பிறப்பினை எவ்வாறு பிரிக்கலாம்? ஏசி இரண்டும் சரி. எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, இயல்பு பிறப்பு என பிரிக்கலாம். 2வது கொஷின், வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் டேஷை மையமாக கொண்டு பிறக்கிறது. மார்பு. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. 3வது கொஷின், மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து யு. மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து யு. 4வது கொஷின், நாக்கின் முதற்பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும்போது டேஷ் என்னும் எழுத்து பிறக்கிறது. கா. நாக்கின் முதற்பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும்போது டேஷ் என்னும் எழுத்து பிறக்கிறது. க. 5வது கொஷின், நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு. நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு. 6வது கொஷின், மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இல். மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இல். 7வது கொஷின், வாயை திறந்து ஒலித்தாலே டேஷ் என்னும் எழுத்து ஒலிக்கிறது. ஆ. வாயை திறந்து ஒலித்தாலே டேஷ் என்னும் எழுத்து ஒலிக்கிறது. ஆ. 8வது கொஷின், நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இட்டு, இன்னு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இட்டு, இன்னு. 9வது கொஷின், மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. மூக்கு. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது. 10வது கொஷின், பொறுத்துக. இக்கு, இங்கு. நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சு, இஞ்சு. நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு, இன்னு. நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து, இந்து. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. ஆன்சர் 3, 4, 2, 1. இக்கு, இங்கு என்பது நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு, இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு, இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து, இந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. 11வது கொஷின், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் எவை? உ, ஊ. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் உ, ஊ.
12வது கொஸ்டின், ஆயுத எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. தலை. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. 13வது கொஸ்டின், உயிர் எழுத்துக்களில் வாயை திறத்தலால் தோன்றும் உயிர் எழுத்துக்கள். அ ஆ. உயிர் எழுத்துக்களில் வாயை திறத்தலால் தோன்றும் உயிர் எழுத்துக்கள் அ ஆ. 14வது கொஸ்டின், இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. கழுத்து. இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. 15வது கொஸ்டின், இதழ்கள் குவிக்கும் போது ஒலிக்கும் எழுத்து. உ. இதழ்கள் குவிக்கும் போது ஒலிக்கும் எழுத்து உ. 16வது கொஸ்டின், மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் எவை? இத்து, இந்து. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இத்து, இந்து. 17வது கொஸ்டின், வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். மார்பு. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. 18வது கொஸ்டின், கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. யுவ். கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து யுவ். 19வது கொஸ்டின், பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் டேஷ் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. முதல் எழுத்துக்கள். பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. 20வது கொஸ்டின், ஆயுத எழுத்து டேஷ் ஒலிக்கும் முயற்சியில் பிறக்கிறது. வாயை திறந்து. ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. ஆயுத எழுத்துனா என்னங்க? அக்கு. அப்போ அக்கை நம்ம எப்படி சொல்லுவோம்? அக்கு அப்படின்னு வாயை திறந்து சொல்கிறோம். 21வது கொஸ்டின், இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கும் எழுத்து. பா. சொல்லி பாருங்க. பா. இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கும் எழுத்து பா. 22வது கொஸ்டின், மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள். இர், இழ். மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் இர், இழ். 23வது கொஸ்டின், உயிரெழுத்துக்கள் 12ம் டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. கழுத்து. உயிரெழுத்துக்கள்னா என்னங்க? அ ஆ இ ஈ. அதாவது ஆ முதல் ஒவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. 24வது கொஸ்டின், மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள். இரு, இன்னு. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் இர், இன். 25வது கொஸ்டின், மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் மெய் எழுத்து. இல். மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இல் எனப்படும். 26வது கொஸ்டின், வாயை திறத்தல் மற்றும் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துவதால் தோன்றும் உயிரெழுத்துக்கள் எவை? இவை அனைத்தும். வாயை திறத்தல் மற்றும் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துவதால் தோன்றும் உயிரெழுத்துக்கள் இ, ஈ, ஏ, ஏ, ஐ. ஆன்சர் இவை அனைத்தும். 27வது கொஸ்டின், வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள். இவை அனைத்தும். வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் உ, ஊ, ஓ, ஓ, ஔ. ஆன்சர் இவை அனைத்தும். 28வது கொஸ்டின், நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள்.
இச்சு இஞ்சு. நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இச்சோ இஞ்சோ. 29வது கொஸ்டின், நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இ. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இ. 30வது கொஸ்டின், மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இப்பு இம்மு. சொல்லி பாருங்க. மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இப்பு இம்மு. 8th தமிழ் இயல் 2. 31வது கொஸ்டின், ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும் வினைச்சொல். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். 32வது கொஸ்டின், வியங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும். வியங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு இவை அனைத்தும். வாழ்க, ஒழிக, வாழியர். 33வது கொஸ்டின், பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை டேஷ் அல்லது டேஷ் என்பர். ஏசி இரண்டும் சரி. பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர். 34வது கொஸ்டின், வினைமுற்று எந்தெந்த பால்களில் வரும்? 5 பால்களிலும் வரும். வினைமுற்று எந்தெந்த பால்களில் வரும்? 5 பால்களிலும் வரும். 35வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? படித்தான். பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று படித்தான். 36வது கொஸ்டின், வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை? இவை அனைத்தும். வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா, இய, இயர், அல். 37வது கொஸ்டின், வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். வினைமுற்று இரண்டு வகைப்படும். 38வது கொஸ்டின், வினைமுற்று எந்தெந்த காலங்களில் வரும்? 3 காலங்களிலும் வரும். வினைமுற்று எந்தெந்த காலங்களில் வரும்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 39வது கொஸ்டின், மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. 40வது கொஸ்டின், வினைமுற்று எந்தெந்த இடங்களில் வரும்? 3 இடத்திலும் வரும். வினைமுற்று எந்தெந்த இடங்களில் வரும்? தன்மை, முன்னிலை, படர்க்கை. 41வது கொஸ்டின், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று டேஷ் எனப்படும். குறிப்பு வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். 42வது கொஸ்டின், எந்த பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது? விதித்தல். எந்த பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது? விதித்தல். 43வது கொஸ்டின், ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏபி இரண்டும் சரி. ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு பாடம் படி, கடைக்கு போ. 44வது கொஸ்டின், ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது. தெரிநிலை வினைமுற்று. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று ஆகும். 45வது கொஸ்டின், செயலை டேஷ் என்றும் குறிப்பர். வினை. செயலை வினை என்றும் குறிப்பர். 46வது கொஸ்டின், வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று டேஷ் எனப்படும். வியங்கோல் வினைமுற்று.
வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று எனப்படும். 47வது கொஸ்டின். ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று டேஷ் எனப்படும். ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். 48வது கொஸ்டின். தற்கால வழக்கில் இல்லாத செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ள வியங்கோள் வினைமுற்றுக்கள் எது? இயற், அல். தற்கால வழக்கில் இல்லாத செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ள வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் எது? இயற், அல். 49வது கொஸ்டின். வியங்கோள் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. பாடம் படி. அப்போது வியங்கோள் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு வாழ்க, ஒழிக, வாழிய இவை மூன்றும் சரி. பாடம் படி என்பது தவறு. 50வது கொஸ்டின். வியங்கோள் வினைமுற்று டேஷை காட்டும். அனைத்தும் சரி. வியங்கோள் வினைமுற்று இருதிணைகள், 5 பால், 3 இடம் ஆகியவற்றை காட்டும். அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. 8th தமிழ் இயல் 3. 51வது கொஸ்டின். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். எச்சம். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். 52வது கொஸ்டின். குறிப்பு வினையெச்சம் டேஷை வெளிப்படையாக காட்டாது. காலத்தை. குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. 53வது கொஸ்டின். அழகிய மரம் இலக்கண குறிப்பு தருக. குறிப்பு பெயரெச்சம். அழகிய மரம் இலக்கண குறிப்பு தருக. குறிப்பு பெயரெச்சம். 54வது கொஸ்டின். பெயரெச்சம் எத்தனை காலங்களில் வரும்? 3 காலங்களிலும் வரும். பெயரெச்சம் எத்தனை காலங்களில் வரும்? 3 காலங்களிலும் வரும். 55வது கொஸ்டின். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் ஆகும். 56வது கொஸ்டின். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். 57வது கொஸ்டின். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் டேஷ் எனப்படும். குறிப்பு வினையெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். 58வது கொஸ்டின். வினையெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஏ, பி இரண்டும் சரி. வினையெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு படித்து முடித்தான், படித்து வியந்தான். 59வது கொஸ்டின். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் டேஷ் எனப்படும். தெரிநிலை வினையெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். 60வது கொஸ்டின். குறிப்பு பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. சிறிய கடிதம். குறிப்பு பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு சிறிய கடிதம். 61வது கொஸ்டின். எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 62வது கொஸ்டின். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஷ் எனப்படும். முற்றெச்சம். ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். 63வது கொஸ்டின். பெயரை கொண்டு முடியும் எச்சம் டேஷ் எனப்படும். பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். 64வது கொஸ்டின். வினையெச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். வினையெச்சம் 2 வகைப்படும். 65வது கொஸ்டின். படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருக. பெயரெச்சம். படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருக. பெயரெச்சம். 66வது கொஸ்டின். குறிப்பு வினையெச்சத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது எது? மெல்ல வந்தான். குறிப்பு வினையெச்சத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானது மெல்ல வந்தான்.
67வது கொஷின், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் ஆகும். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் ஆகும். 68வது கொஷின், கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? பார்த்த. கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? பார்த்த. 69வது கொஷின், படித்து முடித்தான் இலக்கண குறிப்பு தருக. வினையெச்சம். படித்து முடித்தான் இலக்கண குறிப்பு தருக. வினையெச்சம். 70வது கொஷின், பொறுத்துக. நடந்து வினையெச்சம். பேசிய பெயரெச்சம். எடுத்தனன் முற்றெச்சம். பெரிய குறிப்பு பெயரெச்சம். ஆன்சர் 4, 3, 1, 2. நடந்து என்பது வினையெச்சம். பேசிய என்பது பெயரெச்சம். எடுத்தனன் உண்டனன் என்பது முற்றெச்சம். பெரிய என்பது குறிப்பு பெயரெச்சம். சரியான பதில் 4, 3, 1, 2. 8th தமிழ் இயல் 4. 71வது கொஷின், பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை டேஷ் என்பர். வேற்றுமை. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். 72வது கொஷின், வேற்றுமை உருபுகள் என்றால் என்ன? பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள். வேற்றுமை உருபுகள் என்றால் என்ன? பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகள். 73வது கொஷின், ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் இடம்பெற்றுள்ள சொல்லுருபு கொண்டு. 74வது கொஷின், தானே செய்வது டேஷ் கருத்தாகும். இயற்றுதல் கருத்தா. தானே செய்வது இயற்றுதல் கருத்தா ஆகும். 75வது கொஷின், 3ஆம் வேற்றுமை உருபில் டேஷ் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். ஆண். 3ஆம் வேற்றுமை உருபில் ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும். 76வது கொஷின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. முதல் வேற்றுமை 7ஆம் வேற்றுமைக்கு என்று தனியாக உறுப்புக்கள் இல்லை. கூற்று 2, முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 77வது கொஷின், 2ஆம் வேற்றுமையின் வேறு பெயர் என்ன? செய்யப்படு பொருள் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமையின் வேறு பெயர் என்ன? செய்யப்படு பொருள் வேற்றுமை. 78வது கொஷின், புகை மனிதனுக்கு பகை என்பது 4ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? பகை. புகை மனிதனுக்கு பகை என்பது 4ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? பகை. 79வது கொஷின், எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை? முதல் மற்றும் 8ஆம். எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை? முதல் மற்றும் 8ஆம். 80வது கொஷின், எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது டேஷ் ஆகும். முதல் வேற்றுமை. எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். 81வது கொஷின், இல் என்னும் உருபு இடப்பொருளில் வந்தால் அது டேஷ் வேற்றுமை ஆகும். 7ஆம். இல் என்னும் உருபு இடப்பொருளில் வந்தால் அது 7ஆம் வேற்றுமை ஆகும். 82வது கொஷின், 8ஆம் வேற்றுமையின் சொல்லுருபு எது? எதுவும் இல்லை. 8ஆம் வேற்றுமையின் சொல்லுருபு எதுவும் இல்லை. 83வது கொஷின், அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. 3ஆம். அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் 3ஆம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. 84வது கொஷின், முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு தருக. பாவை வந்தால். முதல் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு பாவை வந்தால். 85வது கொஷின், பொறுத்துக. 3ஆம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன். 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை
பாரியினது தேர். ஆன்சர் 3 1 4 2. மூன்றாம் வேற்றுமை என்பது மண்ணால் குதிரை செய்தான். நான்காம் வேற்றுமை என்பது ராமனுக்கு தம்பி லக்குவன். ஐந்தாம் வேற்றுமை என்பது ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். ஆறாம் வேற்றுமை என்பது பாரியினது தேர். ஆன்சர் 3 1 4 2. 86வது கொஸ்டின். இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும்? அனைத்தும் சரி. இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும்? அனைத்தும் சரி. ஆக்கல் அழித்தல், அடைதல் நீத்தல், ஒத்தல் உடைமை. 87வது கொஸ்டின். கவிதைக்கு அழகு கற்பனை என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? தகுதி. கவிதைக்கு அழகு கற்பனை என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? தகுதி. 88வது கொஸ்டின். கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஆக்கல். கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஆக்கல். 89வது கொஸ்டின். அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி வழங்குவது? எட்டாம் வேற்றுமை. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவரே என்பதை புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது இரண்டாம் வேற்றுமை ஆகும். 90வது கொஸ்டின். பாம்பின் நிறம் ஒரு குட்டி என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஒப்பு. பாம்பின் நிறம் ஒரு குட்டி என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஒப்பு. 91வது கொஸ்டின். மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் எவை? அனைத்தும் சரி. மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் ஆள், ஆண், ஓடு, ஒடு. அனைத்தும் சரி. 92வது கொஸ்டின். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்து இருந்து பொருள் தந்தால் அது டேஷ் எனப்படும்? வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும். 93வது கொஸ்டின். வேற்றுமை உருபு எத்தனை வகைப்படும்? 8. வேற்றுமை உருபு எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 94வது கொஸ்டின். மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள், ஆண் எவ்வகையான பொருளில் வரும்? AB இரண்டும் சரி. மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள், ஆண் எவ்வகையான பொருளில் வரும்? கருவி பொருள், கருத்தா பொருள். 95வது கொஸ்டின். கருவி பொருள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். கருவி பொருள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 96வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. இரண்டாம் வேற்றுமை செய்படு பொருள் வேற்றுமை எனவும் அழைக்கப்படுகிறது. கூற்று 2 பாருங்க. கருவி பொருள் முதற்கருவி துணைக்கருவி என 2 வகைப்படும். கூற்று 1 மற்றும் 2 சரி. 97வது கொஸ்டின். கருத்தா பொருளின் வகைகள் யாவை? ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. கருத்தா பொருளின் வகைகள் யாவை? ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. 98வது கொஸ்டின். பிறரை செய்ய வைப்பது டேஷ் கருத்தாகும்? ஏவுதல் கருத்தா. பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா ஆகும். 99வது கொஸ்டின். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது என்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது என்பது ஏவுதல் கருத்தா. 100வது. சேக்கிழார் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது என்பது இயற்றுதல் கருத்தா. சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது என்பது இயற்றுதல் கருத்தா ஆகும். 101வது. மூன்றாம் வேற்றுமை உருபில் உடனிகழ்ச்சி பொருளில் வரும் உறுப்பு எது? AB இரண்டும் சரி. மூன்றாம் வேற்றுமை உருபில் உடனிகழ்ச்சி பொருளில் வரும் உறுப்பு ஒடு, ஓடு. 102வது. உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதை டேஷ் என்பர்? சொல்லுருபுகள். உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதை சொல்லுருபுகள் என்பர். 103வது. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார்
இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு ஆல். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு ஆல். 104வது நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக டேஷ் என்னும் அசை சேர்ந்து வரும். ஆக. நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வரும். 105வது இரண்டாம் வேற்றுமை உருபு எது? ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. 106வது ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது டேஷ் வேற்றுமை ஆகும். இரண்டாம் வேற்றுமை. ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது இரண்டாம் வேற்றுமை ஆகும். 107வது நான்காம் வேற்றுமை உருபு எது? கு. நான்காம் வேற்றுமை உருபு எது? கு. 108வது வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்பதை இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? உடைமை. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? உடைமை. 109வது நான்காம் வேற்றுமை டேஷ் பொருளில் வரும். அனைத்தும் சரி. நான்காம் வேற்றுமை டேஷ் பொருளில் வரும். கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. 110வது முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? கொடை. முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? கொடை. 111வது கபிலர் நண்பர் பரணர் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நட்பு. கபிலர் நண்பர் பரணர் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நட்பு. 112 கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 113 தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஒத்தல். தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஒத்தல். 114 தயிருக்கு பால் வாங்கினான் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? அதுவாதல். 115 கருவி பொருளின் வகைகள் யாவை? ஏசி இரண்டும் சரி. கருவி பொருளின் வகைகள் முதற்கருவி, கருத்தா கருவி. 116வது செங்குட்டவனுக்கு தம்பி இளங்கோ என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? முறை. செங்குட்டவனுக்கு தம்பி இளங்கோ என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? முறை. 117வது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? பொருட்டு. 118வது ஐந்தாம் வேற்றுமை உருபு எது? இல், இன். ஐந்தாம் வேற்றுமை உருபு எது? இல், இன். 119வது தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? எல்லை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் என்பது நான்காம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? எல்லை. 120வது முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர்? எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர்? எழுவாய் வேற்றுமை. 121வது தலையின் இழிந்த மயிர் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நீங்கள். தலையின் இழிந்த மயிர் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நீங்கள். 122வது ஐந்தாம் வேற்றுமை எந்த பொருளில் வரும்? அனைத்தும் சரி. ஐந்தாம் வேற்றுமை எந்த பொருளில் வரும்? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. 123வது கொஸ்டின் தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? எல்லை. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? எல்லை. 124 பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? அழித்தல்.
பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? அழித்தல். 125வது ஆறாம் வேற்றுமை உருபு எது? அனைத்தும் சரி. ஆறாம் வேற்றுமை உருபு அது ஆது ஆ. 126வது உரிமை பொருளில் வரும் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. 127வது சாரிங்க 127வது உரிமை பொருளை டேஷ் பொருள் என்று கூறுவர்? கிழமை. உரிமை பொருளை டேஷ் பொருள் என்று கூறுவர்? கிழமை. 128வது ஆறாம் வேற்றுமை உருபுகளில் இக்காலத்தில் பயன்படுத்தாத உருபுகள் எவை? ஆது ஆ. ஆறாம் வேற்றுமை உருபுகளில் இக்காலத்தில் பயன்படுத்தாத உருபுகள் எவை? ஆது ஆ. 129வது கொஸ்டின். ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் எவை? அனைத்தும் சரி. ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள் கண், மேல், கீழ், கால், இல், இடம். 130வது கொஸ்டின். ஏழாம் வேற்றுமை டேஷை குறிக்கும் சொற்களில் இடம்பெறும்? இடம், காலம். ஏழாம் வேற்றுமை இடம், காலமை குறிக்கும் சொற்களில் இடம்பெறும். 131வது இல் என்னும் உறுப்பு டேஷ் வேற்றுமையில் வரும்? ஏ சி சரி. இல் என்னும் உறுப்பு 5 ஏழாம் வேற்றுமையில் வரும். 132வது எட்டாம் வேற்றுமை பொருளில் டேஷ் வரும்? விழி. எட்டாம் வேற்றுமை பொருளில் விழி வரும். 133வது படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே டேஷ் வேற்றுமை என்கிறோம்? விழி. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். 134வது முதலாம் வேற்றுமையின் சொல்லுருபு எது? அனைத்தும் சரி. முதலாம் வேற்றுமையின் சொல்லுருபு ஆனவன், ஆவான், ஆகின்றவன். 135வது இரண்டாம் வேற்றுமையின் சொல்லுருபு எது? இல்லை. இரண்டாம் வேற்றுமையின் சொல்லுருபு இல்லை. 136வது மூன்றாம் வேற்றுமையின் சொல்லுருபில் பொருந்தாதது எது? நின்று. மூன்றாம் வேற்றுமையின் சொல்லுருபில் பொருந்தாதது எது? நின்று. 137 கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது டேஷ் ஆகும்? முதற்கருவி. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி ஆகும். 138வது ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது டேஷ் ஆகும்? துணைக்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி ஆகும். 139வது கொஸ்டின். நான்காம் வேற்றுமையின் சொல்லுருபு எது? அனைத்தும் சரி. நான்காம் வேற்றுமையின் சொல்லுருபு ஆக, பொருட்டு, நிமித்தம். 140வது ஐந்தாம் வேற்றுமையின் சொல்லுருபு எது? அனைத்தும் சரி. ஐந்தாம் வேற்றுமையின் சொல்லுருபு இருந்து, நின்று, காட்டிலும். 141வது ஆறாம் வேற்றுமையின் சொல்லுருபு எது? உடைய. ஆறாம் வேற்றுமையின் சொல்லுருபு எது? உடைய. 142 இல் என்னும் உருபு நீங்கள் பொருளில் வந்தால் அது டேஷ் வேற்றுமை ஆகும்? 5. இல் என்னும் உருபு நீங்கள் பொருளில் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை ஆகும். 143 ஏழாம் வேற்றுமையின் சொல்லுருபு எது? எதுவும் இல்லை. ஏழாம் வேற்றுமையின் சொல்லுருபு எது? எதுவும் இல்லை. 144வது மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது? ஆக்கல். மலர் பானையை வணைந்தால் இத்தொடர் ஆக்கல் பொருளை குறிக்கிறது. 145வது ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஏது. ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் என்பது ஐந்தாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஏது. 146வது கொஸ்டின். கோவலன் மதுரையை அடைந்தான் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? அடைதல். கோவலன் மதுரையை அடைந்தான் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? அடைதல்.
147வது கொஸ்டின், காமராசர் பதவியை துறந்தார் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நீத்தல். காமராசர் பதவியை துறந்தார் என்பது இரண்டாம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? நீத்தல். 148வது, ஏழாம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏ மற்றும் சி சரி. ஏழாம் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டு, ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. 149வது கொஸ்டின், வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 150வது கொஸ்டின், கலை சொற்கள் அறிவோம். மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். மொழிபெயர்ப்புனா என்னங்க? டிரான்ஸ்லேஷன். 8th தமிழ் இயல் 5. 151 பாருங்க. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ் எனப்படும்? சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் எனப்படும். 152, பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருபுகள் மறைந்து வருவது? பண்புத்தொகை. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருபுகள் மறைந்து வருவது பண்புத்தொகை ஆகும். 153வது, நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. மாட்டு கொட்டகை. நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு மாட்டு கொட்டகை. 154, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம். வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் வினைத்தொகை. 155வது, தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும். அவை யாவை? இவை அனைத்தும். தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உம்மைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழி தொகை. 156வது, செரியினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. பச்சை பசேல். செரியினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பச்சை பசேல். 157, அன்மொழி தொகை பிரித்து எழுதுக. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அன்மொழி தொகை பிரித்து எழுதுக. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. 158வது, ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து இடையில் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்துவது தொகாநிலை தொடர் ஆகும். ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து இடையில் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் ஆகும். 159வது, மலைகுகை என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு எது? ஏழாம் வேற்றுமை தொகை. மலைகுகை என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை தொகை. 160வது பாருங்க. ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை ஆகும். 161வது, தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். 162வது, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வருவது டேஷ் எனப்படும். வேற்றுமை தொகை. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும். 163வது கொஸ்டின், பொற்கொடி வந்தால் என்பது அன்மொழி தொகை. பொற்கொடி வந்தால் என்பது அன்மொழி தொகை ஆகும். 164வது, இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது தொகாநிலை தொடர் ஆகும். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர் ஆகும். 165வது, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருபு வெளிப்பட வருவது எண்ணும்மை. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு வெளிப்பட வருவது எண்ணும்மை. 166வது, இலக்கண குறிப்பு தருக. நண்பா படி விழித்தொடர். இலக்கண குறிப்பு தருக. நண்பா படி விழித்தொடர். 167, சென்றனர் வீரர் என்பது எவ்வகை தொடர்?
வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர் என்பது எவ்வகை தொடர்? வினைமுற்று தொடர். 168வது இணை சொற்களின் 3 வகை. அனைத்தும் சரி. இணை சொற்களின் 3 வகை: நேரிணை, எதிரிணை, செரியிணை. 169வது உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. பணப்பை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு பணப்பை. 170வது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு பொற்சிலை. மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு பொற்சிலை. 171 காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று குறிப்பிடும் நூல் நன்னூல். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று குறிப்பிடும் நூல் நன்னூல். 172வது வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஏ பி சரி. வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு ஆடுகொடி வளர்தமிழ். 173வது இலக்கண குறிப்பு தருக. ஆடுகொடி வினைத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. ஆடுகொடி வினைத்தொகை. 174வது பொறுத்துக. பெயரச்ச தொடர் எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள். விழித்தொடர் புலவரே வருக. சரியான பதில் 4, 3, 5, 1, 2. பேரச்ச தொடர் என்பது எழுதிய பாடல். வினையச்ச தொடர் என்பது பாடி முடித்தான். வினை முற்று தொடர் என்பது வென்றான் சோழன். எழுவாய் தொடர் என்பது கார்குழலி படித்தாள். விழித்தொடர் என்பது புலவரே வருக. 175வது கொஸ்டின் இலக்கண குறிப்பு தருக. வளர்தமிழ் வினைத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. வளர்தமிழ் வினைத்தொகை. 176வது இலக்கண குறிப்பு தருக. வெண்ணிலவு பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. வெண்ணிலவு பண்புத்தொகை. 177 பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டு. வெண்ணிலவு. பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டு வெண்ணிலவு. 178வது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது டேஷ் எனப்படும். இரு பெயரொட்டு பண்புத்தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகை எனப்படும். 179வது எதிரெதிர் பொருளை தரும் இணை. எதிரிணை. எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை எனப்படும். 180வது எதிரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. இரவு பகல். எதிரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. இரவு பகல். 181 இலக்கண குறிப்பு தருக. பனைமரம் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. பனைமரம் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. 182வது தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 183 உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகளில் ஒன்று மறைந்து வருவது. உவமை தொகை. உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகளுள் ஒன்று மறைந்து வருவது உவமை தொகை ஆகும். 184வது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு. பால்குடம். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு பால்குடம். 185வது திருவாசகம் படித்தான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை எது? இரண்டாம் வேற்றுமை தொகை. திருவாசகம் படித்தான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை எது? இரண்டாம் வேற்றுமை தொகை. 186வது உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு. மலர்விழி. உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மலர்விழி. 187 சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது. உம்மை தொகை. சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மை தொகை எனப்படும். 188வது கொஸ்டின் உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏபி சரி. உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு இரவு பகல், தாய் தந்தை.
189வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு தருக. இரவு பகல் உம்மை தொகை. இலக்கண குறிப்பு தருக. இரவு பகல் உம்மை தொகை. 190வது, எண்ணுமைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஏபி சரி. எண்ணுமைக்கு எடுத்துக்காட்டு இரவும் பகலும் பசுவும் கன்றும். 191, கம்பர் பாடல் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை 6ஆம் வேற்றுமை தொகை. 192, பொற்கொடி என்பதன் பொருள். பொன்னாலான வளையல். பொற்கொடி என்பதன் பொருள் பொன்னாலான வளையல். 193, தொடி என்பதன் பொருள் வளையல். தொடி என்பதன் பொருள் வளையல். 194, வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாது வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது. அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாது வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும். 195, தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அவை யாவை? இவை அனைத்தும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அவை எழுவாய்த் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பேரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். 196, எழுவாய்த் தொடருக்கு எடுத்துக்காட்டு. மல்லிகை மலர்ந்தது. எழுவாய்த் தொடருக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை மலர்ந்தது. 197, தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும். இதனை டேஷ் என்கிறோம். இணை சொற்கள். தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும். இதனை இணை சொற்கள் என்கிறோம். 198, இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 199, பெயரெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. வரைந்த ஓவியம். பெயரெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு வரைந்த ஓவியம். 200, வினையெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு. தேடி பார்த்தான். வினையெச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு தேடி பார்த்தான். 201, இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு. மற்று பிற. இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு மற்று பிற. 202, உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு. சாலவும் நன்று. உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு சாலவும் நன்று. 203, அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு. நன்று நன்று நன்று. அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு நன்று நன்று நன்று. 204, வேற்றுமை தொகாநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு. கவிதையை எழுதினார். வேற்றுமை தொகாநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு கவிதையை எழுதினார். 205, கண்ணா வா என்பது டேஷ் தொடர் ஆகும். விழித்தொடர். கண்ணா வா என்பது விழித்தொடர் ஆகும். 206, தலைவணங்கு என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை. 3ஆம் வேற்றுமை தொகை. தலைவணங்கு என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை தொகை. 207, முல்லை நில மக்களின் 207, முல்லை நில மக்களாகிய ஆயர்கள் டேஷ் ஊதுவதில் வல்லவர். குழல். முல்லை நில மக்களாகிய ஆயர்கள் குழல் ஊதுவதில் வல்லவர். 208, முல்லை நில மக்களின் இசைத்திறத்தை பற்றி திருப்பதிகத்தில் கூறியவர் திருஞான சம்பந்தர். முல்லை நில மக்களின் இசைத்திறத்தை பற்றி திருப்பதிகத்தில் கூறியவர் திருஞான சம்பந்தர். 209, இலக்கண குறிப்பு தருக. கருங்குவளை பண்புத்தொகை. இலக்கண குறிப்பு தருக. கருங்குவளை பண்புத்தொகை. 210, ஒரே பொருளை தரும் இணை. நேரிணை. ஒரே பொருளினை தரும் இணை நேரிணை. 211, நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. பேரும் புகழும். நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. பேரும் புகழும். 212, சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகையாகும். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகையாகும். 213, பொருளின் செறிவை குறித்து வருவது.
செரியினை, பொருளின் செறிவை குறித்து வருவது செரியினை ஆகும். 214வது நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. சீரும் சிறப்பும். நேரிணை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. சீரும் சிறப்பும். 215 செம்மரம் எனும் சொல் டேஷ் தொகை ஆகும். பண்புத்தொகை. செம்மரம் எனும் சொல் டேஷ் தொகை ஆகும். பண்புத்தொகை. 216 சிதம்பரம் சென்றான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை என்பது. வேற்றுமை தொகை எது? 4ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான் என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை 4ஆம் வேற்றுமை தொகை ஆகும். 217 விழித்தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. நண்பா படி. விழித்தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. நண்பா படி. 218 மழைவீழ் அருவி என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை எது? 5ஆம் வேற்றுமை தொகை. மழைவீழ் அருவி என்பதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை எது? 5ஆம் வேற்றுமை தொகை. 219 வினைமுற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. சென்றனர் வீரர். வினைமுற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு சென்றனர் வீரர். 220வது சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்றுவான் பாருங்க. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது தொகைநிலைத்தொடர் எனப்படும். கூற்று 2 பாருங்க. தொகைநிலைத்தொடர் 6 வகைப்படும். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 8th தமிழ் இயல் 6. 221 நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை டேஷ் என்கிறோம். புணர்ச்சி. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். 222 நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது. கெடுதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் ஆகும். பொறுத்துக. மண்பாண்டம் திரிதல் விகாரம். மரவேர் கெடுதல் விகாரம். மணிமுடி இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு தோன்றல் விகாரம். ஆன்சர் 4, 3, 2, 1. மண்பாண்டம் என்பது திரிதல் விகாரம். மரவேர் என்பது கெடுதல் விகாரம். மணிமுடி என்பது இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு என்பது தோன்றல் விகாரம். ஆன்சர் 4, 3, 2, 1. 224வது இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழ்வது டேஷ் புணர்ச்சி ஆகும். விகார புணர்ச்சி. இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழ்வது விகார புணர்ச்சி ஆகும். 225 விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 226 நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதனை டேஷ் என்பர். உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதனை உயிரீற்று புணர்ச்சி என்பர். 227வது இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. எடுத்துக்காட்டு தருக. நாடகம் கூட்டல் கலை. நாடக கலை. இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு. எடுத்துக்காட்டு தருக. நாடகம் கூட்டல் கலை. நாடக கலை. 228 நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதனை டேஷ் என்பர். மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழி இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதனை மெய்யீற்று புணர்ச்சி என்பர். 229வது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது டேஷ் எனப்படும். தோன்றல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதியதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் எனப்படும். 230 வருங்க. பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி. பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. 231 வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதனை டேஷ் என்பர். உயிர் முதல் புணர்ச்சி என்பர். வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதனை உயிர் முதல் புணர்ச்சி என்பர்.
232வது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது டேஷ் எனப்படும். திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் எனப்படும். 233 வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதனை டேஷ் என்பர். மெய் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதனை மெய் முதல் புணர்ச்சி என்பர். 234வது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது டேஷ் எனப்படும். கெடுதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் எனப்படும். 235 நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது டேஷ் எனப்படும். இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி எனப்படும். 8th தமிழ் இயல் 7. 236வது வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வல்லினமே இட்டு எழுதுவதும் டேஷ் என குறிப்பிடுவர். சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வல்லினமே இட்டு எழுதுவதும் சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என்று குறிப்பிடுவர். 237வது எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும். எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும். 238 இரண்டாம் வேற்றுமை உருபாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். 239வது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. 240 வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? பெயரெச்சம். வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? பெயரெச்சம். 241 சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க, உருவகத்தில் வல்லினம் மிகாது. கூற்று 2 பாருங்க, எண்ணு பெயர்களில் 8, 10 என்ற எண்ணு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். ஆன்சர் கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 ஏன் தவறுனா உருவகத்தில் வல்லினம் மிகும், ஆனால் இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்குறாங்க, அப்போ இது தவறு. கூற்று 2 பாருங்கள், எண்ணு பெயர்களில் 8, 10 என்பது எண்ணு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் என்பது சரியானவை. 242 நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் டேஷ் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். 243 இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் டேஷ் மிகும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். 244வது உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் டேஷ் வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். 245 எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். 246வது கொஷின், பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் டேஷ் வல்லினம் மிகாது. பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. 247வது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் டேஷ் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 248 அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் டேஷ் வல்லினம் மிகும். அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். 249வது உம்மை தொகையில் வல்லினம் டேஷ் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. 250 அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் டேஷ் வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். 251 திசை பெயர்களை அடுத்து வல்லினம் டேஷ் வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும்.
252 வல்லினம் மிகாத இடங்களில் தவறானது எது? உருவகம். வல்லினம் மிகாத இடங்களில் தவறானது உருவகம். 253 மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் எழுத்து அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் டேஷ் வல்லினம் மிகும். மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். 254 எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் டேஷ் வல்லினம் மிகாது. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் டேஷ் வல்லினம் மிகாது. 255 அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் டேஷ் வல்லினம் மிகாது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. 256 ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் டேஷ் வல்லினம் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். 257 உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் டேஷ் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் டேஷ் வல்லினம் மிகாது. 258 அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் டேஷ் வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. 259 உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். 260 தூதுவளையின் வேறு பெயர்கள் இவை அனைத்தும். தூதுவளையின் வேறு பெயர்கள் ஞானப்பச்சிலை தூதுளை சிங்கவல்லி. தூதுவளையின் வேறு பெயர்கள் ஞானப்பச்சிலை தூதுளை சிங்கவல்லி. 8th தமிழ் இயல் 8 261 மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் டேஷ் எனப்படும். யாப்பு இலக்கணம். மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் எனப்படும். 262 கலிப்பா எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? சரிங்க, கலித்தொகை எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? கலிப்பா. கலித்தொகை எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? கலிப்பா. 263 அறநூல்கள் பலவும் எந்த பாவகையில் அமைந்தவை? வெண்பா. அறநூல்கள் பலவும் எந்த பாவகையில் அமைந்தவை? வெண்பா. 264 யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். அவை யாவை? அனைத்தும் சரி. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். 1 குறில், 2 நெடில், 3 ஒற்று. 265 வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல். வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை. 266 எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது டேஷ் எனப்படும். அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை எனப்படும். 267 இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது. இயைபு தொடை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை ஆகும். 268 அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 269 குறில் அல்லது நெடில் எழுத்துக்களை தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அவை டேஷ் அசை எனப்படும். நேரசை. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அவை நேர் அசை எனப்படும். 270 பொருத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா, அகவலோசை, கலிப்பா, துள்ளலோசை, வஞ்சிப்பா, தூங்கலோசை. சரியான பதில் 2, 4, 1, 3. வெண்பா என்பது செப்பலோசை, ஆசிரியப்பா என்பது அகவலோசை, கலிப்பா என்பது துள்ளலோசை, வஞ்சிப்பா என்பது தூங்கலோசை. 271 ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது.
சீர் எனப்படும். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவதே சீர் எனப்படும். 272 சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 273 பா 4 வகைப்படும். அவை யாவை? இவை அனைத்தும். பா 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. 274 சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஷ் என்பர். தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். 275 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவதே அடி ஆகும். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவதே அடி ஆகும். 276 யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை டேஷ் வகைகளாக பிரிப்பர். 3 யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3 வகைகளாக பிரிப்பர். 277 அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 278 செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்று வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே டேஷ் ஆகும். தொடையாகும். செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே டேஷ் ஆகும். தொடையாகும். 279 தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 280 ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவல். ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவல் ஓசை. 281 முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் ஆகும். மோனைத்தொடை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைத்தொடை ஆகும். 282 யாப்பிலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்பு வகை. இவை அனைத்தும். யாப்பிலக்கணத்தின்படி செயல்களுக்கு உரிய உறுப்பு வகை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. 283 சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க, சீர் 4 வகைப்படும். கூற்று 2 பாருங்க, தலை 8 வகைப்படும். ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 தவறு ஏன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூற்று 1 பாருங்க, சீர் 4 வகைப்படும் என்பது சரியான கூற்று. கூற்று 2 பாருங்க, தலை 8 வகைப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது தவறு. ஏன்னா தலை 7 வகைப்படும். அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 284 இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் ஆகும். எதுகை தொடை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை ஆகும். 285 பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்து பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. 286 பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. 287 சீர் 4 வகைப்படும். அவை யாவை? இவை அனைத்தும். சீர் 4 வகைப்படும். அவை ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். 288 வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பல் ஓசை. வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பல் ஓசை. 289 யாப்பிலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? 6. யாப்பிலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? 6. 290 சங்க இலக்கியம் பலவும் எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? ஆசிரியப்பா. சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? ஆசிரியப்பா. 291 2 குறில் எழுத்துக்கள் அல்லது
குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அவை டேஷ் அசை எனப்படும். நிறையசை. 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அவை நிறையசை எனப்படும். 292 கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல். கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை. 293 விடும் என்பது டேஷ் சீர் நிறையசை. விடும் என்பது நிறையசை சீர் ஆகும். 294 தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். 295 சீர்திருத்தம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது? ரீஃபார்ம். சீர்திருத்தம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் ரீஃபார்ம். 8th தமிழ் இயல் 9. 296 உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணி? பிரிது மொழிதல் அணி. உவமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணி? பிரிது மொழிதல் அணி ஆகும். 297 பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டுமே இடம்பெறும். உவமை. பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டுமே இடம்பெறும். உவமை. 298 ஒரே செய்யுளை இரு பொருள் தரும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். ஒரே செய்யுளை இரு பொருள் தரும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். 299 தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணி. தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணி ஆகும். 300 பாருங்க. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? ஸ்லேடை. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை. 301 கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. 302 ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். 303 2 பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி. 2 பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி ஆகும். 304 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணி? வேற்றுமை அணி. 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணி? வேற்றுமை அணி. 305 ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நாணாது சேடியே என தொடங்கும் இச்செயலில் பயின்று வந்துள்ள அணி எது? இரட்டுற மொழிதல் அணி. ஓடும் இருக்கும் அதனுள்வாய் வெளித்திருக்கும் நாடும் குலைத்தனக்கு நாணாது சேடியே என தொடங்கும் செய்யுளில் பயின்று வந்துள்ள அணி இரட்டுற மொழிதல் அணி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.